நீங்க அந்த டிஷர்ட்டை வச்சுக்கோங்க, தூக்கி போடுங்க, எரிங்க, எதா வேணா பண்ணிட்டு போங்க. அதே கேமரா முன்னாடி பண்றீங்க. அது தப்பு இல்ல. அப்ப நீங்க கேமரா முன்னாடி பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அத வச்சு நீங்க ஒரு விளம்பரம் தேடுறீங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல வந்து விளம்பரம் தேடுறதுல குறியா இருப்பாங்க. அதுல ஒண்ணும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. இதுதானே வேலை. இன்ஸ்டாகிராம்ல தான் இன்ஃப்ளூயன்சர். நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது. சோ அது அவங்களுக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறீங்க. எத பத்தி பேசினா, எத பத்தி போட்டா இந்த இணையத்துல வைரல் ஆகலாம், நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில இதுக்கு சப்போர்ட் கட்டுற மாதிரி உருவ பொம்மை எரிச்சாங்க, அதை எரிச்சாங்க. நம்ம உருவ பொம்மை எரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முதல்ல போலீஸ் பெர்மிஷன் இருக்கு. ஒருத்தர் போய் தனியா உட்கார்ந்துலாம் எரிக்க மாட்டாங்க. எரிச்சிருவாங்க. யார் எரிச்சிட்டு வருவாங்க அவங்கள எரிச்சிருவாங்க. உருவ பொம்மை எரிக்கிறதுக்கும் நீ கொண்டு போய் டிஷர்ட்டை போட்டு போகியில கொடுத்ததுக்கும் இருக்கு. அப்புறம் உனக்கு எவ்வளவு வன்மை இருக்கு நீ சொல்றல. இப்போ டிவிக்கு வாரிய சுடோடு வந்து திட்டுறாங்க, இது பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, அசிங்கமா பேசுறாங்க, இதுதான் தற்கொலைகள் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறீங்க. நீ இந்த மாதிரி பண்ணினா அப்புறம் எரியுமா இல்லையா?